கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. ஜஸ்ட் நீங்கள் அந்த சைடு போக வேண்டாம், மிஷின்லேயே வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அயன் பண்ணி கொடுத்துருது. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதுமானது. ஸோ அங்கே அயன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறாங்க மிஷினில். ஃபோல்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களாலேயும் மாதம் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 ஷர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ பேண்ட் வந்து இப்போ அயன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரே டைமில் வந்து எவ்வளோ துணிகள் வரைக்கும் போடலாம் போகுது? ஒரே டைமில் வந்து ஒரு 2 ஷர்ட் அயன் பண்ணலாம். ஸோ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரீ அயன் பண்ணும்போது மட்டும் அந்த சைடு ஒரு ஆள் வந்து நிற்கணும். ஸோ எவ்வளோ சுருங்கி இருந்தாலும் சரிங்க, ப்ராப்பராக அயன் பண்ணி கொடுத்துருது இந்த ஒரு மிஷின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மிஷினரி மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம யூனிட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. யூனிட் வந்து கோயம்புத்தூர், கவுண்டபாளையம், சேரன் நகர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, மெயினான லொக்கேஷனில் தான் இருக்கு இல்லையா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து அயனிங் கிங். நம்ம மிஷின் பேர் வந்து ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் அண்ட் ஃபோல்டிங் மிஷின். ஏன்னா இது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் மார்க்கெட்டுக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கையால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டைமும் எடுக்கும் ஒரு அயன் பண்ணி முடிக்கிறதுக்கு. மேன் பவரும் அதிகமா தேவைப்படுது இன்னைக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து மேன் பவரை கம்மி பண்ணுமா? ஆமா, கண்டிப்பா. நம்ம கையில அயன் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு ஒரு 30 துணி, ஆவரேஜா ஒரு 50 துணிக்குள்ள அயன் பண்ணலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 80 to 160 துணி வரைக்கும் நம்ம அயன் பண்ணலாம். இது வந்து 2 பேர் வேலை செய்யலாம். ஒரு ஆளுக்கு வந்து 80 பேர்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா 160 பேர். இப்போ 160 ஷர்ட் 160 பேண்ட் சாலிடாக அயன் பண்ணலாம். ஸோ ஒரு 1 ஹவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 துணி வரைக்கும் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கம்மியான முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு பக்காவான ஐடியாங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அயன் பண்ணுற கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிறோம். உங்களாலேயும் மாதம் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்கள் சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அயனிங் ஷாப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பிரதர், இது வந்து நம்ம எப்படி மிஷினரி சேல்ஸ் வந்து எவ்வளவு நாள்ல உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த டெலிவரி? 15 days to 20 daysக்குள்ள ஆர்டர் பேஸ்க்கு நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த லோன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கு? லோன் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. அப்புறம் ஃப்ரான்ச்சைஸி இருக்கு. ஓகே, ஃப்ரான்ச்சைஸியும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கு அதிகமான லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு தொழிலாக கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம். அதுக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சப்சிடியோட நீங்கள் லோன்ஸ்லாம் கூட வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு புதுசா ஷாப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மிஷின் வாங்கணுமா, இல்ல இங்க இருக்கிற ஒரு செட் எடுத்தா போதுமா? ஒரே செட் காம்போவா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே காம்போ. என்னென்ன மிஷின் வந்துருது அப்படிங்கறத சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அயனிங் மிஷின், ஃபோல்டிங் மிஷின், வேக்யூம் டேபிள், அயனிங் டேபிள் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயனிங் மிஷின் இருக்கு, ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கு, வேக்கம் டேபிள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காம்போங்க. இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மிஷினுக்கு ஒரு ஆள் தேவையா, இல்லை ஒரே ஆள் பண்ண? ஒரே ஆள் போதும். ஓகே, ஒரே ஆள் வந்து இதை பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க வந்து என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ? ஷர்ட் அயன் பண்ண போறாங்க இப்போ. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணா போதும் இல்லையா? ஆமா. ஸோ பாருங்க, நம்ம அந்த சைடு போக வேண்டியது கிடையாது. ஆளு நம்ம இந்த சைடு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ வித்தின் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ப்ராசஸை. இந்த மாதிரி எவ்வளோ துணி வரைக்கும் போட்டு இருக்கலாம் பிரதர் 1 ஹவரில்? நம்ம 1 ஹவரில் 80 ஷர்ட் 80 பேண்ட்ஸ் போட்டு எடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கிளாத்தை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போக வேண்டாம், இப்படியே எடுத்துக்கலாம். சாரி மட்டும் நம்ம அந்த சைடு ஒரு ஆள் தேவைப்படும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சைடு போகவே வேணாங்க, இந்த சைட்லேருந்தே வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வெளில எடுத்தாலே போதும், அயன் பண்ணி முடிச்சிடும். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கசிங்க இருந்தது, எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து மேன் பவர் ரொம்ப கம்மி, ஒரு ஆள் மட்டுமே பண்ணா போதும். உட்காந்து அயன் இப்படி பண்ணிட்டே இருக்க வேண்டியது இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்க ஷர்ட்டை இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணா மட்டும் போதுங்க. கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தச்சு வந்து பேக் பண்ணுவாங்க அயன் பண்ணி. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது அவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜில் வச்சுக்கிறாங்க, லார்ஜ் ஸ்கூலு ஹாஸ்டல்ஸ்லாம் அந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூஸ் தான், நீங்கள் நிறைய செக்மெண்ட்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி இந்த ரிவர்ஸ் பண்ணுறதும் ஈஸி, ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? அங்கே பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் அந்த சைடு போக வேண்டாம், மிஷின்லேயே வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அயன் பண்ணி கொடுத்துருது. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதுமானது. ஸோ அங்கே அயன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறாங்க மிஷினில். அவ்வளோதான் பிரதர். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அயன் பண்ணியே முடிச்சாச்சுங்க. ஃபோல்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்து வந்து பேண்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ பேண்ட் வந்து எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கசங்கி இருக்குது அப்படிங்கிறது அந்த பேண்ட்டு. ஸோ எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவுமே சேம் தான், ஜஸ்ட் இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணால் மட்டும் போதும் இல்லையா? ஸோ பேண்ட் வந்து இப்போ அயன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரே டைமில் வந்து எவ்வளோ துணிகள் வரைக்கும் போடலாம் போகுது? ஒரே டைமில் வந்து ஒரு 2 ஷர்ட் அயன் பண்ணலாம். ஒரு டைம் இப்போ நான் ஒரு பையன் இருக்கனால இப்போ 2 பேருன்னு போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து 2 ஷர்ட் அயன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நல்லா அந்த கம்ப்ரஸ் ஆகுமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஸ்டீம் அயனிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகுதோ அதே அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி தாங்க கொடுக்குது இந்த மிஷின். இதுலேயும் வந்து ஸ்டீமரும் இருக்குது. நல்ல ஹீட் வருமா பதில்? ஹீட் வரும். ஓகே, நல்ல ஹீட் இருக்குங்க. கிளாத்துமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயன் ஆகி வருது அப்படிங்கிறது. அவ்வளோதாங்க, வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வந்து அயன் பண்ண போகிறோம். சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக அயன் பண்ணுறதுலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதையே வித்தின் செகண்டில் முடிச்சிருவாங்க போல். ஸோ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரீ அயன் பண்ணும்போது மட்டும் அந்த சைடு ஒரு ஆள் வந்து நிற்கணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக உள்ளே மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எவ்வளோ சுருங்கி இருந்தாலும் சரிங்க, ப்ராப்பராக அயன் பண்ணி கொடுத்துருது இந்த ஒரு மிஷின். ப்ரோ அதே மாதிரி இந்த மிஷினுக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் இருக்குங்களா? மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி? எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஓகே. வாங்கி நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஏதாவது ஸ்பேர்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் 1 year வாரண்டி இருக்கு. ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்பேர் ஐட்டம்ஸாக போட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மிஷினோட காஸ்ட் வந்து எவ்வளோ பிரதர் வருது? மிஷினோட காஸ்ட் வந்து 4,60,000 இருக்குது. ஓகே, 4,60,000. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா மந்த்லி உங்களால் ஒரு 30,000 1 lakh வரைக்கும் வந்து சாலிடாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வெளில எடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அயனாகி வந்துட்டுருக்கு, நீட்டாக வருதுங்க. ஸோ அந்த ஹீட்டுமே தெரியுது கிளாத்தில், அயன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு. ஃபோல்டிங் இதுக்கு எங்கே பிரதர்? ஃபோல்டிங் அதில் பண்ணுவோமோ இல்லை சாரி நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம்? ஃபோல்டிங் வந்து கையில் மடித்தா நீட்டாக. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாரியுமே வந்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுருக்கம் இருக்குங்கிறது. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது ப்ராப்பராக அயன் பண்ணி அந்த பக்கம் அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஷர்ட்ஸ் கூட வந்து அயன் பண்ண முடியும். மல்டிபிள் ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பாருங்கள் 4 ஷர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரே ஆள் மட்டுமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 ஷர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து அயன் பண்ணிடலாம். கைஸ் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே பை டே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மிஷினரிஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் இது கஸ்டமர் ஆர்டரா? நம்ம கஸ்டமர் இன்னைக்கு டெலிவரி, இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்க போகிறாங்க. 4,60,000 ரூபாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி எந்த ஸ்டேட்லேருந்து கேட்டாலுமே பண்ணி கொடுக்கலாமா? வேர்ல்டு லெவல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மிஷினரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு மிஷினரிஸ்னா மேனுஃபேக்சரிங் ஹப்னே வந்து சொல்லலாம். இங்கே கிடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் ப்ரைஸும் வந்து வெளியில் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம். சர்வீஸ் வாரண்டி எப்படி பிரதர் பண்ணுங்க? சர்வீஸ் 1 year வாரண்டி பண்ணிடுவோம் நாங்கள். ஓகே. இன்ஸ்டாலேஷன் நாங்கள் ஒரு எங்கள் டீம் தனி டீம் இருக்குது. ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டாலேஷன் டெமோலேருந்து எல்லாம் காட்டி கொடுத்துட்டு வருவோம், சொல்லி கொடுத்துட்டு. ஸோ அதாவது அவங்க ஸ்பாட்லேயே கூட பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? போய் தான் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். ஓகே. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்லேயே ஃபிட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் இவங்க வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன பிரதர் கொடுத்துருக்கோம்? ப்ரைஸ் வந்து 4,60,000. ஓகே. ஜஸ்ட் இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,60,000 ரூபாய் தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு லோன் ஆப்ஷனுமே வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை பெரிய காலேஜ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இந்த மிஷின்ஸ் அயன் பண்ணுற ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் மேன் பவரை கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கும். நிறைய ஷர்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினரி இது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தேவைப்படும். கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். சசி டால்கீஸ். தேங்க்யூ பிரதர்.